தமிழ் உள்ளங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறதுக்கு ஃபவுண்டேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அதாவது அக்கௌண்டிங்கில் பேசிக்காக 2 ஸ்டெப்பு. ஒன்று ஜெனரேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபோ, செகண்ட் ஒன் யூஸிங் த ஃபினான்ஷியல் இன்ஃபோ. அதாவது ஈஸியாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இப்போ ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற மேனேஜர்ஸு அவங்க எல்லாமே இந்த கம்பெனி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொண்டு போகிறது, அதுக்கு அவங்களுக்கு ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படும். அந்த டீட்டெயில்ஸை அக்கௌண்டன்ட்டுக்கிட்ட தான் கேட்பாங்க. அவங்க அதை ஜெனரேட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அந்த ஜெனரேட் பண்ண டேட்டாவை யூஸ் பண்ணுறது செகண்ட் ஸ்டெப். அவ்வளோதான். ப்ரொசீஜரில் 2. ஜெனரேட்டிங் இன்ஃபோவில் ஷார்ட் ஃபார்மாக ஒன்று சொல்லணுன்னா RCSAIC, அதாவது RCSAIC இதெல்லாம் இருக்குது. அதாவது ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங், அனலைசிங், இன்டர்பிரட்டிங், அப்புறம் லாஸ்ட்டாக கம்யூனிகேஷன். இது எல்லாமே ஜெனரேட்டிங் இன்ஃபோ. இந்த கேட்டகரிஸில் இதெல்லாம் வந்துடும். இப்போது நம்ம முக்கியமாக அக்கௌண்டிங்னு இன்ட்ரொடக்ஷனை பார்க்குறப்போ நம்ம லூக்காவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். லூக்கா பாசியோலி இவர் என்ன பண்ணியிருக்காரு, 1494 1494 வருஷம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இவர் அப்போயே ஒரு புக் எழுதியிருக்காரு. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு டபுள் புக் கீப்பிங். இந்த ஒரு கேட்டகரியில் அதுதான் ஃபஸ்ட்டு புக்கு. அது என்ன டபுள் புக் கீப்பிங் அப்படின்னு பார்த்தா, கிரெடிட் தனியாக டெபிட் தனியாக அப்படின்னு அதில் பிரிக்கிறாங்க. நம்ம கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லி பழகிட்டோமா, கிட்டத்தட்ட அதே தான் கிரெடிட்டும் டெபிட்டும். டெபிட் அப்படின்னா அது எனக்கு சொந்தமான பணம், உள்ளே வர்ற பணம், பாக்கெட்டுக்கு வர்ற பணம். இதே இது கிரெடிட்னா நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம், அது என் பாக்கெட்லேருந்து வெளியே போகுது, அடுத்தவருக்கு சொந்தமான பணம், அது கிரெடிட். அவ்வளோதான். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு டபுள் என்ட்ரியாக இருக்கணும், எல்லா என்ட்ரியுமே டபுள் என்ட்ரியாக இருக்கணும் அப்படின்னு லூக்கா பாசியோலி சொல்லியிருக்காரு. அடுத்தது நம்ம பார்ப்போம். அக்கௌண்டிங்கில் பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பொசிஷன் பார்ப்போம். லிக்விடிட்டி பொசிஷன், சால்வென்சி பொசிஷன். இப்போ வேறு ஏதாவது இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு கம்பெனியை பற்றி பார்க்குறாங்கன்னா அங்கே லிக்விடிட்டி பொசிஷன் என்ன இருக்குது, சால்வென்சி பொசிஷன் என்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க. இப்போ கம்பெனி கண்டிப்பாக அவங்க பேலன்ஸ் ஷீட்டு, அதுக்கப்புறம் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட்டு அதெல்லாம் வருஷம் அவங்க அப்லோட் பண்ணி ஆகணும். அதை இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்ப்பாங்க. அதை பார்த்து லிக்விடிட்டி பொசிஷன்னா இப்போ அவங்கக்கிட்ட லிக்விடாக மாற்றுற மாதிரி என்ன அசட் இருக்குது, இப்போ டக்குன்னு எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா அசட்டை ஏதாவது ஒன்று வச்சு அவங்களால அதை சால்வ் பண்ண முடியுமா, அது லிக்விட் பொசிஷன். இப்போ கரண்ட்டாக ரீசண்டாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் லிக்விட் பொசிஷனில் வரும். சால்வென்சி பொசிஷன்னா ஒரு லாங் ரன்னில் கம்பெனி நல்லா ரன் ஆகுமா, அது பேங்க்ரப்ட் ஆகுமா, கம்பெனியே திவால் ஆயிருமா, அதை அவங்க சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த லாங் ரன், இதெல்லாம் ரிலேட்டடாக இருக்கிறது சால்வென்சி பொசிஷன். அடுத்து கண்டின்ஜென்ட் லைபிலிட்டிஸ். நம்ம கண்டின்ஜென்சி பிளான் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம், அது ரிலேட்டடாக இது. அதாவது லைபிலிட்டினா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம பாக்கெட்லேருந்து ஏதாவது ஒன்று பணத்தை வெளியே எடுத்துச்சுன்னா அது லைபிலிட்டி. இப்போ நான் ஹவுசிங் லோன் வாங்குகிறேன் அப்படின்னா வீடு என் பேரில் தான் இருக்கும், ஆனால் அது பேங்க்கு கிட்ட கொடுத்து வச்சுருப்பேன். நான் மாதம் பணத்தை பேங்க்கு கொடுத்துட்ருப்பேன். இது எனக்கு லயபிலிட்டி, என் பாக்கெட்டில் இருந்து பணம் வெளியே போகுது. இங்கே கண்டின்ஜென்ட் லயபிலிட்டி அப்படின்னா ஃப்யூச்சரில் இது ஒரு லயபிலிட்டியாக மாறலாம், மாறாமல் இருக்கலாம். அது கண்டின்ஜென்ட் லயபிலிட்டி. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்போ நான் ஏதாவது ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், ஃப்யூச்சரில் அதில் யாராவது ஒரு கேஸ் போடுறாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி வரலாம், இல்லை அந்த கேஸே இல்லாமல் போகலாம், ஃப்யூச்சரில் லைபிலிட்டியாக மாறலாம், மாறாமையும் போகலாம். அதுதான் கண்டின்ஜென்ட் லயபிலிட்டி. அடுத்து ரெம்யூனரேஷன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேர்டு. நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இதுதான் இதுக்கு ரெம்யூனரேஷனுக்கு மீனிங்கிறது தெரியாது. நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்துருப்போம், அதுக்கு பதிலாக நம்ம கம்பெனி நமக்காக என்ன கொடுக்கும், மணியாக கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸாக கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு அட்வான்டேஜாக அவங்க ஏதாவது நமக்கு செய்யலாம். இது எல்லாமே ரெம்யூனரேஷன். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன், டக்குன்னு இந்தாப்பா போகும்போது இந்த நாயை ஷூ அப்படின்னு சொல்லிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நமக்கு 500 ரூபா தர்றாங்க, அது ரெம்யூனரேஷன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள்.
அடுத்து அக்கௌண்டிங்கில் ஏகப்பட்ட ஃபீல்டு இருக்குது. அது நம்ம பேசிக்காக சிலதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். இது எது கூட ரிலேட் ஆகும்னா, அகேன் ப்ராஃபிட்டு லாஸ் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் பார்த்து, பேலன்ஸ் ஷீட் பார்த்து, பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் இருக்கும், லைபிலிட்டி இருக்கும். இதெல்லாம் வச்சு ரிப்போர்ட் ரெடி பண்ணி இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் பார்ப்பாங்க, பேங்க் பார்ப்பாங்க. இதெல்லாமே மொத்தமாக அந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து அவுட் சைடு, அது வேறு யாரும் வெளியிருந்து பார்க்குறவங்க இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்க்கு ரிலேட் ஆவாங்க. இன்னொன்று மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னா அந்த கம்பெனிக்கு உள்ளேயே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா வெளியே இருக்கிறவங்க அதை பற்றி கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கிறது. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னா அந்த கம்பெனிக்கு உள்ளே இருக்கிற மேனேஜர்ஸே இந்த இதை நம்ம எப்படி இந்த அசட்டு லயபிலிட்டி, எப்படி இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வச்சு எப்படி இந்த கம்பெனி நம்ம சமாளிக்கிறது, எப்படி டே டு டே ரன் பண்ணுறது, அதெல்லாம் பார்ப்பாங்க. இதுக்குள்ளே ஒரு கேட்டகரி வரும், அது காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட்னா என்ன? பணம், செலவு, வரவு, அதான நம்ம காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். பேசிக்காக நம்ம காஸ்ட்டுன்னு சொல்கிறது காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே காஸ்ட் அக்கௌண்டிங் வர்றது காஸ்ட் அசர்டைன்மெண்ட், காஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு வரும். அதாவது மேனேஜராக இருக்கிறவங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படும். அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படும். அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு பணம் சம்மந்தமான என்னென்ன நிலவரன்றது டீட்டெயில் தேவைப்படும். அந்த டீட்டெயிலை கொடுக்கறது தான் இந்த அக்கௌண்டிங்கோட வேலை. அதாவது ஃபஸ்ட்டு காஸ்ட் அசர்டைன்மெண்ட் அப்படின்னா எவ்வளோ செலவாகுது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறது. காஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னா அந்த காஸ்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி அந்த செலவை குறைக்கிறது, அப்படி இது மொத்தமாக காஸ்ட் அக்கௌண்டிங்குள்ளே வந்துடும். அடுத்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். இது நமக்கு புதுசு. அது என்ன சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்? அது என்ன சோஷியல் அக்கௌண்டிங் வருது எப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு கம்பெனி தொடங்குறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஏரியாவில் இருக்க வாட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, லேண்டை யூஸ் பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற மக்களுக்கு வேலை கொடுப்பாங்க. இது எல்லாமே காஸ்ட் அக்கௌண்டிங்கில் வரும். அது எந்தெந்த ரிசோர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க, திரும்ப அந்த ஊருக்கே அவங்க என்ன திரும்ப செய்கிறாங்க, அது காஸ்ட் அக்கௌண்டிங்கில் வரும். லாஸ்ட்டாக ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங். இது ரொம்ப புதுசு. நிறைய கம்பெனிலாம் பார்த்தா எல்லாமே பணம், வரவு, செலவை தான் அவங்க சொத்தாக பார்ப்பாங்களே. பில்டிங்கு, கார் இதெல்லாம் சொத்தாக பார்ப்பாங்களே தவிர ஹியூமன் ரிசோர்ஸை சொத்தாக நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஒரு கம்பெனியில் ரொம்ப முக்கியமான ஆளுங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ், அது அசட்டாக நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. அது ஒரு குரூப். இது ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல்ல? அடுத்து யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. நமக்கு இன்கம் எக்ஸ்பென்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பேலன்ஸ் ஷீட் இருக்குது. அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு என்னென்ன இருக்கும்? ரெண்டு விஷயம் தான் இருக்கும். அசட் ஒன்று இருக்கும், லைபிலிட்டி ஒன்று இருக்கும். இதுதான் பேலன்ஸ் ஷீட்டு. அது யார் யூஸ் பண்ணுவா? ஒன்று இன்டர்னல் யூசர், இன்னொன்று எக்ஸ்டர்னல் யூசர். நம்ம பார்த்தோம்ல மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அவங்க இன்டர்னல் யூசர்ஸாக வருவாங்க. அந்த கம்பெனிக்கு உள்ளேயே அவங்க இருப்பாங்க. கம்பெனியை மேனேஜ் பண்ணுறதுக்காக, ரன் பண்ணுறதுக்காக அந்த அக்கௌண்டிங்கை யூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க இன்டர்னல் யூசர்ஸ். இப்போ அந்த கம்பெனிக்கு வெளியே இருக்கிறவங்க பேங்க்காக இருக்கலாம், இல்லாட்டி கடன் கொடுக்குறவங்களாக இருக்கலாம், இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம், அவங்கெல்லாம் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். இதுதான் நமக்கு ரெண்டு கேட்டகரி இருக்குது. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நம்ம நிறையா பார்த்தோம். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் பற்றி பார்ப்போம். ஒரு சப்ளையர் கஸ்டமருக்கு இருக்கிற லா பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூனா என்ன, கேபிட்டல்னா என்னன்றதை அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள்.